வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ரீசெண்டாக வெள்ளியங்கிரி போயிருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வெள்ளியங்கிரி போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நானும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தான் போயிருந்தேன். ஸோ அதில் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸஸை கெயின் பண்ணேன் அண்ட் ஒரு சில டிஃபிகல்ட்டிஸும் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட தெரிவிச்சா நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வெள்ளியங்கிரிக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த வீடியோவை நான் எடுக்கிறேங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பிளான் வெள்ளியங்கிரி விசிட் பண்ணுறதுக்கான பிளானு நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வெள்ளியங்கிரிக்கு போகிறவங்க அண்ட் இந்த சென்னை அண்ட் பெங்களூர்லேருந்து ஒரு பிளான் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் வெள்ளியங்கிரி போயிருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பூண்டியை ரீச் பண்ணி ஆகணும். ஈஷாலேருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ்ன்றது இருக்குது. அண்ட் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெகுலராக பஸ் சர்வீஸ்ன்றது இருக்குது. மினிமம் ½ to 1 hour 1 hour டியூரேஷனுக்குள்ளவே நமக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பூண்டி ரீச் பண்ணிடலாம். அதாவது வெள்ளியங்கிரி மலையோட அடிவாரம் தாங்க நம்ம பூண்டின்னு சொல்கிறோம். அந்த அடிவாரத்தில் நமக்கு வெள்ளியங்கிரியான ஒரு கோவில் இருக்குது. ஸோ அங்கே நம்ம போயிட்டு மூங்கில் தடின்றதை வாங்கிக்கணும். 30 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு தடிக்கு. ஸோ அந்த ஸ்டிக் நம்ம கண்டிப்பாக வாங்கணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்ற ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பிகாஸ் 7 மலைன்றது நம்ம ட்ரெக் பண்ணி ஆகணும். அந்த ஸ்டிக் இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெள்ளியங்கிரி கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோனு. ஸோ நம்மளை செக் பண்ணிட்டு தான் நம்மளை மேலே அனுப்புவாங்க மலை ஏறதுக்கு. ஸோ நீங்கள் பிளாஸ்டிக் மேக்ஸிமம் கேரி பண்ணிட்டு போக வேண்டாம். அப்படி இல்லைன்னா கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ உங்களோட பிளாஸ்டிக் யூட்டிலிட்டிஸை நீங்கள் கிளாஸ் ரூமில் கூட வச்சுட்டு போகலாம். அண்டு மலையை ஏறி போகிறவங்க ஹெவி வெயிட் கேரி பண்ணாதீங்க. உங்களுக்கான ஃபுட்டு அண்ட் உங்களுக்கான வாட்டர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ் ஏதாவது எடுத்து போகிறீங்கன்னா அது மட்டும் நீங்கள் எடுத்துட்டு போங்க. மற்றபடி பெரிய வெயிட் எதுவுமே எடுத்துட்டு போகாதீங்க. அங்கேயே கிளாஸ் ரூம் வந்து அங்கேயே வச்சுட்டு போகலாம். நான் இது ஒரு மிஸ்டேக் பண்ணேன். நிறைய வெயிட் இருந்தது தூக்கிட்டு போயிட்டேன். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் மலை ஏற சிரமமாயிருச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் ஃபுட்டு நமக்கு 3 வேளையும் அன்னதானம் பண்ணுறது போடுறாங்க வெள்ளியங்கிரியில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுட்டு கேரி பண்ணணுமா கேரி பண்ண வேணாமா அப்படின்ற உங்களோட முடிவு நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபுட் டேஸ்ட் வைஸ் குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஸோ அதை பற்றி யாரும் வரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ 2 பாயிண்ட் முடிஞ்சிச்சு. அண்ட் 3வது பாயிண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் லைக் டயபெட்டிஸு, ஆஸ்துமா அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் இருக்குங்கன்னா நீங்கள் மலை ஏற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. அண்ட் அங்கேயே நமக்கு ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்து தாங்க ஏறணும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் அங்கே வெள்ளியங்கிரி அடிவாரத்துல நமக்கு ஒரு மெடிக்கல் கேம்ப் இருக்கு. அங்கே போயிட்டு நம்ம ஃப்ரீ டோக்கன் தராங்க. அதெல்லாம் நம்ம வாங்கணும். நம்மள மாதிரி அவங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கொஞ்சம் ஏஜ்டா இருக்காங்க, கொஞ்சம் முடியாத மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நமக்கு அந்த டோக்கனே தராங்க. ஸோ இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த டோக்கன் வாங்கிட்டு நம்மளோட பேக்ஸில் பிளாஸ்டிக் எதுவும் இல்லை அப்படின்ற விஷயத்துல தான் நம்மள அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு கோல்டு ஃபீவர் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் மலை ஏறதை தவிர்த்துருந்தாங்க. பிகாஸ் எனக்கு லைட்டாக ஃபீவர்ன்றது இருந்தது. ஸோ நைட் ஒரு 9 o'clock பக்கமாக மலை ஏற ஆரம்பித்தேன். அந்த குளிர்னால எனக்கு ஃபீவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அண்ட் கோல்டுமே அதிகமாகிடுச்சு. அதனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது மலை ஏறதுக்கு. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது இருந்தீங்கன்னா டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த டேப்லெட்ஸ் கோல்டுக்கான டேப்லெட்ஸ் எது எடுத்தாலும் உங்களுக்கு தூக்கம் வரும். ஸோ அதனால டாக்டர்ஸும் தரமாட்டாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் பிகினர்ஸ் யாராவது மலை ஏறுறீங்கன்னா பகல் ஏறலாமா நைட்ல ஏறலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். மேக்ஸிமம் நைட்லேயே ஏறலாம். பிகாஸ் பகலில் நமக்கு எனர்ஜி லாஸ், வாட்டர் லாஸ் வந்து அதிகமாகும். நைட்டு பனியில் நமக்கு ஏறும்போது கொஞ்சம் அந்தளவுக்கு டயர்டாகவே இல்லைங்க. 7 மலை ஏறிடும். 6 மலை வரைக்கும் எனக்கு சுத்தமாக டயர்ட் இல்லை. 7வது மலையில் லைட்டாக டயர்டாக இருந்தது. பட் இறங்கும் போது நம்ம வெயில்ல இறங்கணும். ஸோ அப்போ கொஞ்சம் டயர்ட்னஸ் அதிகமாகவே இருந்தது. 7 மலையில் ஃபர்ஸ்ட் மலை ரொம்ப கஷ்டம் அண்ட் 7வது மலை கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். மற்றபடி இந்த 2வது மலை 3வது மலை 4வது மலை ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். அண்ட் 6th மலை வந்து கொஞ்சம் டவுன் ஹில்லுங்க. ஸோ அதனால 6th மலையும் நம்ம ஐசிஎஸ்லேருந்து எடுத்துடலாம். ஸோ கஷ்டம்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மலையும் 7th மலையும் தாங்க. ஸோ நீங்கள் யாராவது ஏறுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் மலை ஏறிட்டு உங்களுக்கு டயர்ட்னஸாக இருக்கா பாருங்க. எந்த வித டயர்ட்னஸும் இல்லைன்னா உங்களால் கண்டிப்பாக மேலே ஏறி கீழே இறங்கிட முடியும். இல்லை ஃபர்ஸ்ட் மலை ஏறும்போதே ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மலை ஏறி இறங்குறது ரொம்ப கஷ்டம் தாங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் மலை மட்டும் தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கடுத்து எல்லாமே நார்மலாக ஏறிட முடியும். செகண்ட் மலையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஏற முடியும். பிகாஸ் கொஞ்சம் ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்ன்றது இருக்குது. அண்ட் 3வது மலை 4வது மலை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மலையை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். பட் ஈஸியாக நம்மளால் ஏறிட முடியும். அண்ட் இறங்கும்போது நமக்கு ரொம்ப வழுக்குங்க. 7th மலை நமக்கு ரொம்ப வழுக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக தான் இறங்கணும். நீங்கள் நார்மலாக எக்ஸசைஸு இல்லை ஜாக்கிங் வாக்கிங் அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டஃப்பாக இருக்க சான்சஸே இல்லை. ரொம்ப செடன்ட்ரியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் மேபி நீங்கள் ஒரு சில டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வெள்ளியங்கிரி மலை ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் போதே ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் வாக்கிங் ஜாக்கிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு மலை ஏறி இறங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் திடீர்னு போயிட்டு ஏறுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக தாங்க இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வெள்ளியங்கிரி போயிட்டு சன்ரைஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ எந்த டைமில் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாங்க. நீங்கள் நைட் ஒரு 10 o'clock இல்லை 11 o'clock மாதிரி ஆரம்பிங்க.
ஒரு மலைக்கு 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சாலும் 7 மணி நேரம். கரெக்டாக 6 o'clock இல்லை 5:30 பக்கமாக நீங்கள் 7வது மலை ஏறிடுவீங்க. நீங்கள் போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்து கூட சன்ரைஸ் பார்க்கலாம், இல்லை சன்ரைஸ் பார்த்துட்டு கூட போயிட்டு சாமி பார்க்கலாம். ஸோ 11 o'clock நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறிடுவேன் அப்படின்ற உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் 11 o'clock ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா 10 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரெஸ்ட் எடுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீங்கள் நிறைய விளாக்ஸில் பார்த்துருப்பீங்க எந்தெந்த மலையில் எந்தெந்த மாதிரியான டெரைன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளான் அமைச்சுக்கோங்க. 11 மணிக்கு ஏற ஆரம்பிச்சா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ்டாக போனீங்கன்னா சன்ரைஸ் பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு நீங்கள் கீழே இறங்கலாம். முக்கியமாக உங்களுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கோங்க. டார்ச் லைட் ஃபுல்லாக சார்ஜாக இருக்கணும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. சப்போஸ் சார்ஜ் காலியானாலும் நம்ம கூட நிறைய பேர் ஏற போகிறாங்க. ஸோ அவங்க லைட்டோட வெளிச்சத்துலேயே நம்மளால ஏற முடியும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட்ஸ் பவுடர் வாங்கிக்கோங்க. நீங்கள் ஜூஸ் வாங்கினீங்கன்னா மேலே அலோவ் பண்ணுவாங்களான்னு டவுட் தான். பிகாஸ் பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன்ன்றதால நீங்கள் பவுடர் வாங்கி அட்லீஸ்ட் ஒரு 2 ORS பவுடராவது வாங்கிக்கோங்க. 2 லிட்டர் வாட்டரில் கலந்துக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு குளுக்கோஸ் பவுடர் லைக் குளுக்காண்டி, குளுக்கோவிட்டா அந்த மாதிரி குளுக்கோஸ் பவுடர் வாங்கிக்கோங்க. அது நமக்கு ஒரு ஸ்டிக்கர்ன்றது ஓட்டுவாங்க 20 rupees. ஸோ மேலே போய்ட்டு கீழே எடுத்துகிட்டு வந்து தந்தால் தான் மறுபடியும் அந்த 20 rupees நமக்கு தருவாங்க. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ்க்கும் அதே கதை தான், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இதெல்லாம். ஸோ குளுக்கோஸ் பவுடர், ORS பவுடர் நீங்கள் கண்டிப்பாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் எனர்ஜி லாஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃப்ரூட்ஸ், பனானா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்டு சுண்டல், வேர்க்கடலை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்ல எனர்ஜி தரும் உங்களுக்கு. அண்ட் தண்ணி மறக்காமல் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 liters எடுத்துகிட்டு போங்க. உங்களால் வெயிட் தூக்கிட்டு போக முடியும்னா 4 liters எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 liters 3 liters மேக்ஸிமம் கேரி பண்ணுங்கள். ஆல்ரெடி 2 liter ORS சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னொரு 1 liter வாட்டர் எக்ஸ்ட்ரா கேரி பண்ணிட்டு போங்க. அண்ட் நமக்கு 2nd மலையில அண்ட் 5th மலையில் நமக்கு சுனைன்றது இருக்குது. ஸோ அந்த வாட்டர் கூட நீங்கள் பிடிச்சி யூஸ் பண்ணலாம். 2nd மலையில் கொஞ்சம் டஸ்டியான வாட்டர் தான் இருக்குது. பட் அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி இது பியூரிஃபைடாக தான் வருது, மண்ணு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் இறங்கும்போது வேறு வழி இல்லை, ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுச்சு, தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்றதால நான் குடித்தேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. தண்ணி 2nd மலையில் வரது கொஞ்சம் பியூரிட்டி கம்மியாக தான் இருக்குது. பட் 5th மலையில் வருது அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் சிறுவாணி வாட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க லோக்கல்ஸு. ஸோ சிறுவாணி வாட்டர் செகண்ட் ஸ்டேட் டேஸ்டியஸ்ட் வாட்டரு. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஷார்ட்டாக சொல்ல போனால் எனஃப் வாட்டர், நீங்கள் உங்களுக்கு தேவையான தண்ணி எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு தேவையான ஃபுட் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் ORS, குளுக்கோஸ், பனானா அந்த மாதிரி ஃபுட்டு, எனர்ஜி தர ஃபுட்டு எடுத்துகிட்டு போங்க. மூங்கில் தடி எடுத்துகிட்டு போங்க. நைட்டு ஏற ஆரம்பிங்க. முடிஞ்ச வரைக்கும் வெயிலுக்குள்ளவே நீங்கள் கீழே இறங்கிட பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. அண்ட் ஏற முடியுமா ஏற முடியாதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் தேவையில்லை. உங்கள் மைண்டுக்கு ஏற முடியும்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஏறிடலாம். உங்களோட தன்னம்பிக்கை தான் ரொம்பவே முக்கியம் உங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை விட. ஸோ ஃபஸ்ட்டு மலை ஏறிடுங்க. ஃபஸ்ட்டு மலை மட்டும் உங்களால் ஏற முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் 7 மலையுமே உங்களால் ஏற முடியும். அண்டு ஓகே, இப்போ நான் சொல்ல வர வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன். அண்ட் பிளான் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மார்ச் இல்லை ஏப்ரல்லே ஏற ஆரம்பிச்சிருங்க. பிகாஸ் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மேலே போனேன். மேலே போகும்போது கொஞ்சம் சம்மர் சீசன் இல்லையா, ஸோ நைட்டில் நமக்கு மழை பெய்யறதுக்கான சான்சஸ் இருக்குது எக்ஸசிவ் ஹீட்னால. ஸோ மழை ஏறிடுச்சுன்னா நம்மளால் வெள்ளியங்கிரி ஏறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. 5 மலை 6 மலையுமே ஏறிடலாம். பட் 7th மலைன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் மணல் மேடுகளாக இருக்கும். அது மழைலாம் பெஞ்சதுன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். அண்ட் வழுக்கி விட்டு விழுந்தால் கீழே கூட நம்ம போய்ட்டு விழுந்துற சான்ஸ் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அன்சேஃப்டியாக தான் இருக்குது 7th மலை. ஸோ மழை டைமில் நீங்கள் பிளான் பண்ண வேணாம், அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ண முடிஞ்சால் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நான் சொல்ல வர வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன். சப்போஸ் எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அண்ட் இப்போ நான் பிளான் பண்ணுறேன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ அந்த பிளான் பற்றி சொல்கிறாங்க. நீங்கள் கோவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் சென்னையிலேருந்து ஏறினீங்கன்னா ஏறிக்கோங்க. கோயம்புத்தூரில் போய்ட்டு இறங்கிக்கோங்க. அப்படி பெங்களூர்லேருந்து வரீங்கன்னா எர்ணாகுளம் இன்டர்சிட்டி இருக்குங்க இல்லையா, ஸோ அதில் ஏறிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 o'clock to 3 o'clock பக்கமாக நீங்கள் கோயம்புத்தூரை ரீச் பண்ணிடலாம். அங்கேருந்து காந்திபுரம் போயிடுங்க. காந்திபுரத்துலேருந்து ஈஷாவுக்கு பஸ் ஏறிடுங்க, 50 rupees வரும். ஸோ போய்ட்டு ஈஷா ஸ்டாச்சு, தியானலிங்கம் அதெல்லாமே பார்த்துட்டு நீங்கள் ஒரு 6 o'clock பக்கமாக நீங்கள் பூண்டிக்கு போயிடுங்க. அங்கே இருக்க ஆட்டோஸில் 30 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அன்டைம்னா ஒரு 150 rupees கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் சீக்கிரமாக போனீங்கன்னா 30 rupees தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. பூண்டி அடிவாரத்துக்கு போயிடுங்க. அங்கேயே அன்னதானம் சாப்பிட்ருங்க. ஒரு 2 hours 3 hours ரெஸ்ட் எடுங்க. பிகாஸ் ட்ராவல் பண்ணதால கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படும். 3 hours 2 hours அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 10 o'clock பக்கமாக எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கேயே ஃப்ரெஷ்அப்கான எல்லா பேசிக் ஃபெசிலிட்டிஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் ஒரு 11 மணி வாக்கில் மலை ஏற ஆரம்பிங்க. ஒரு 6 o'clock பக்கமாக நீங்கள் 7வது மலையே ஏறிடுவீங்க. உங்களோட விருப்பம் கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் வேகமாக ஏறினீங்கன்னா போய் சாமி பார்த்துட்டு சன்ரைஸ் பாருங்கள். அப்படி இல்லைன்னா சன்ரைஸ் பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு நீங்கள் ஒரு 12 o'clock பக்கம்லாம் இறங்கிடலாங்க கீழே. ஸோ 12 o'clock இறங்கிட்டிங்கன்னா நைட்டு தூங்கிடுங்க. ஒரு மதியம் ஒரு 2 hours 3 hours ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்கள் மறுபடியும் ஈஷா வந்து
கோயம்புத்தூர் போனாலும் போகலாம். இல்லை பூண்டிலேருந்தே நமக்கு பஸ் இருக்குது கோயம்புத்தூருக்கு போயிட்டு நீங்கள் மறுபடியும் சென்னை வரீங்கன்னா சேரன் எக்ஸ்பிரஸில் வந்துடலாம். இல்லை கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரல் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் இருக்குது, ஸோ அதில் வந்துடலாம். ஒரு நாள் மட்டும் தான் வரும். ஸோ அந்த மாதிரியான ட்ரெயின்ஸில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. பெங்களூருக்கு இன்டர்சிட்டி ஏதாவது இருக்கா பாருங்கள். சாரி, அந்த டைம் மட்டும் நோட் பண்ண மாதிரி. ஸோ பெங்களூருக்கு ஏதாவது ட்ரெயின் இருக்கா பார்த்து நீங்கள் ரிட்டர்ன் போயிடலாங்க. ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வர வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் வெள்ளியங்கிரிக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன்ஸை நான் கோத்ரூ பண்ண விஷயத்தை நான் உங்களுக்கு தெரிவிச்சிட்டேங்க. சப்போஸ் ஏதாவது தெரிவிக்கலைன்னா நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம சேனல் 500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கு. அதுக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். சபரி சைனிங் ஆஃப்.